சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். யாருமே எதிர்பார்க்காத அதிரடியான திருப்பங்கள் நடக்க போகுது. அப்பத்தாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 4-5 அதிகாரிகள் பார்த்தா வீட்டுக்கு வராங்க. அப்பத்தா ஏற்கனவே இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்பத்தா பேரில் கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாக்கான இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் விஷயம் யாருக்கும் தெரியாது. அப்பத்தா ராஜாங்கம் இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அப்பத்தா பேரில் இன்சூரன்ஸ் போட்டதே ராஜாங்கம் தான். அதனால ராஜாங்கம் அப்பத்தா பேரில் போட்டிருக்குது அப்பத்தாவுக்கும் தெரியும். அதே மாதிரி அப்பத்தா யார் கார்டியனாக இருக்கணும், அப்பத்தா இறந்ததுக்கு அப்புறமா அந்த 50 லட்ச ரூபாய் யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்பத்தா தமிழ்ச்செல்வின்ற பேரை சொல்லியிருப்பாங்க. அதில் இன்சூரன்ஸ்ல தமிழ்ச்செல்வி பேரையும் எழுதி வச்சிருப்பாங்க. அப்பதான் அங்கே 4-5 அதிகாரிகள் வராங்க. சார், நாங்கள் எல்ஐசியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பேசவும், சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்குறாரு. இல்லை சார், பாட்டி பேரில் நீங்கள் எல்ஐசி போட்டிருந்தீங்க, இப்போ பாட்டி தவறிட்டாங்க, பாட்டி பேரில் 50 லட்ச ரூபா எல்ஐசி இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள் சொல்லும்போது சாவித்திரி, தாமரை, சித்ரா, ஈஸ்வரி எல்லாம் அதை கேட்டுட்டு 50 லட்சமா 50 லட்சமா கிளவி இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கு. அப்போ அந்த 50 லட்சம் எப்படியும் மகளுக்கு தானே. கிளவி செத்ததுக்கு அப்புறம் ஒன்று மகன் இல்லாட்டி மக, எப்படியும் எங்கள் அண்ணனோ சன்னாசி அண்ணனோ இதை எடுத்துக்கிற மாட்டாங்க, அப்போ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இங்கே சாவித்திரி மனசுக்குள் நினச்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா, ஏய் சித்ரா, இங்கே பாரு, கிளவி செத்ததுக்கப்புறம் கிளவி பேர் இன்சூரன்ஸில் 50 லட்சம் இருக்குன்னா அது பேத்திகளுக்கோ பேரனுக்கோ தான் வரணும், நீயும் பேத்தி தானே, உன் பேரில் வரணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கையில் அப்போ தான் அந்த எல்ஐசி அதிகாரிகள், சார் இங்கே தமிழ்ச்செல்வின்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் தமிழ்ச்செல்வின்றதை எதுக்கு இப்போ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க பார்த்தா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை சார், பாட்டி கார்டியனா தமிழ்ச்செல்வியை தான் போட்டிருக்காங்க. நீங்கள் தான் பாட்டிக்கு எல்ஐசி கட்டிக்கிட்டு இருந்தீங்க. பாட்டி தவறிட்டா அவங்களோட எல்ஐசி பணம் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த மகனோ மகளோ யாரோ கட்டுறவங்க தான் அதை எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் பாட்டி தமிழ்ச்செல்வி அப்படின்ற பேர் போட்டிருக்காங்க. அதான் தமிழ்ச்செல்வின்றவங்க யாரு, அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி அதிகாரிகள் கேட்கவும், தமிழ்ச்செல்வின்றவங்க என்னுடைய மகனுடைய மனைவி தான், அவங்க தான் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க கையை காட்டவும் தமிழ் பார்த்தா எந்திரிச்சு வராங்க. என்ன சார் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்கவும், இந்தாங்க மேடம் 50 லட்ச ரூபாய்க்கான செக் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசியில் இருந்த அதிகாரிகள் பார்த்தா தமிழ்ச்செல்வி கையில் அந்த செக்கை கொடுக்கவும், இதை பார்த்துட்டு வாயிலை வயிற்றுலையும் பார்த்தா சாவித்திரி, தாமரை, சித்ரா, ஈஸ்வரி எல்லாம் அடிச்சுட்டு கிடக்குக. எங்கேயோ கடந்து வந்தவ இவளுக்கு 50 லட்சமா அப்படின்னு சொல்லி சாவித்திரி மனசுக்குள்ள ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குமுறிக்கிட்டு கிடக்கு. பாருமா கிளவி என்ன வேலை பார்த்து வச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்பதான் பார்த்தா அப்பத்தா, அட பாவிகளா, நான் இன்னும் சாகவே இல்லையே, நான் செத்தேன்னு கேள்விப்பட்டதும் உடனே எல்ஐசி காசு எடுத்துட்டு வந்துட்டாங்களா, போச்சு, நான் சாகலைன்னு தெரிஞ்சா என்ன ஆகுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்பத்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கல. சார், பாட்டி எப்படி இறந்தாங்க, நாங்கள் கூடவே டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், டாக்டரை வச்சு பாட்டி என்ன இறந்தாங்க ஏது இறந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா பாட்டியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த எல்ஐசி அதிகாரிகள் சொன்னதும் அப்பத்தாவுக்கும் கருப்புக்கும் பார்த்தா வயித்தையே கலக்குது. டே கருப்பு, என்னடா இவங்க ஏதோ போஸ்ட்மார்ட்டம் சொல்றாங்க, என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், போச்சு அப்பத்தா, நீ சிக்குன, அவங்க எல்ஐசிலேருந்து வந்திருக்கிறதுனால நீ இயற்கையாக செத்துருக்கியா இல்லை உன்னை யாரும் கொண்டுட்டாங்களா அப்படின்ற சந்தேகத்துக்காகத்தான் உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் உன்னுடைய சாவு இயற்கையானதா என்னன்னு அவங்க தெரிஞ்சுதான் அந்த 50 லட்சத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு சொல்லவும், நான் தான் சாகவே இல்லையடா, போச்சுரு, டாக்டர் ஏற்ற கூட்டிட்டு வந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களேடா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கடந்து பதறவும், சரி விடு, அதான் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி உறுதிமொழி எடுத்துட்டாங்கல்ல, இதுக்கு மேலே நாடகம் கலைஞ்சா என்ன கலையலாம் என்ன அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், ஐயோ நானா சொல்றது வேறடா, ஆட்களை வச்சு சோதனை பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ராசாங்க ரொம்ப கோவப்படுவானேன்னு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கடந்து பதறவும், சரி சரி பதறாத பதறாத அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்து அப்பத்தாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு.